நினைவேந்தல் நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. மீண்டும் இப்பொழுது நம்முடைய பாடலாசிரியர் கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களை மேடை கலைக்கின்றேன். நண்பர்களே, கவியறிவி ஈரோடு தமிழன்பன் கடந்த மாதம் நம்மை விட்டு மறைந்து விட்டார். தமிழ் இலக்கியத்திற்கு வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான விருதுகள் அனைத்தையும் கவிஞர்களாக பெற்றவர்கள் 2 பேர். ஒருவர் கவிக்கோ அப்துல் ரகுமான், மற்றொருவர் கவி பேரறிவி ஈரோடு தமிழன்பன். கவிதைக்கு வழங்கப்படுகிற மிக உச்சபட்சமான விருது சாகித்ய அகாடமி விருது. அதை 2 பேருமே பெற்றார்கள். கவிதையில் பல பரிசோதனைகளை செய்து பார்த்தவர்கள் இந்த 2 பேருமே. புது கவிதை, மரபு கவிதை, ஹைக்கூ, கசல், வசன கவிதை, இப்படி கவிதையில் என்னென்ன பரிமாணங்கள் உண்டோ அனைத்திலும் எழுதி பார்க்க வேண்டும் என்று அந்த பரிசோதனை முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெற்றவர்கள். கவிக்கோ அவர்கள் மறைந்த போது கவி பேரறிவி இருக்கிறார் என்று நாம் ஆறுதல் அடைந்தோம். இப்போது அவரும் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இன்றைக்கு பிரபாகரன் அவர்கள் பேசும்போது அவருக்கும் தனக்கும் உள்ள தொடர்பை பற்றி பேசினார். பிரபாகரன் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கிற எந்த கவிஞரை அழைத்து பேச சொன்னாலும் ஈரோடு தமிழன்பனோடு தனக்கு இருக்கிற உறவை பற்றி பேச முடியும். அந்த அளவுக்கு ஒவ்வொருவரோடும் நேரடியாக பழகக்கூடியவர் ஈரோடு தமிழன்பன். அவர் கவிதையினுடைய உச்சத்தை தொட்டவர், மேதை என்றாலும் கூட இன்றைக்கு புதிதாக எழுத வருகிற ஒரு கவிஞரிடம் கூட எளிமையாக பழகுகிற மிகச்சிறந்த ஒரு பண்பாளர். நான் 1983 கல்லூரியிலே மாணவராக இருந்தபோது நான் ஒரு கவிதை போட்டியிலே கலந்து கொண்டேன். கம்பன் கவிதை போட்டி. தமிழ்நாடு முழுக்க இருந்து மாணவர்கள் வந்து அதில் கலந்து கொண்டார்கள். 140 பேருக்கு மேல், 142 என்னமோ. நான் அதிலே பரிசுக்குரியவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். முதல் பரிசு. மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதில் நடுவராக இருந்தவரை நான் பிறகு தெரிந்து கொண்டேன். கவி பேரறிவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் 1983 அவருடைய பரிசை பெற்ற நான் அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய கவிதை தொகுதிகள் சிலவற்றை நான் படித்திருந்தேன். அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம், தோணிகள் கரையேறுகின்றன, தீவுகள் கரையேறுகின்றன போன்ற கவிதை தொகுதிகள் எல்லாம் அப்போது மிக பிரபலமான புது கவிதை தொகுதிகள். மேத்தாவுடைய கண்ணீர் பூக்கள், வைரமுத்தினுடைய திருத்தி எழுதிய தீர்ப்புகள், கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்களுடைய பால்வீதி, நேர் விருப்பம், இவையெல்லாம் வந்திருந்த காலம் அது. அப்போது ஈரோடு தமிழன்பன் அவர்கள் கலைஞர் தலைமையிலான கவியரங்குகளிலே கலந்து கொள்வார். அப்துல் ரகுமானும் ஈரோடு தமிழன்பனும் தவிர்க்க முடியாத 2 பேர் கலைஞர் தலைமையிலான கவியரங்குகள் என்றால். இப்போது அவர் இறந்த போது அவருடைய கவியரங்குகள் ஒன்று ரீல்ஸாக நல்ல பிரபலமாக வந்தது. அதில் நிலம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை. ஒவ்வொரு வரியை வாசிக்கும் போதும் அங்கு இருக்கிற மேடையில் இருக்கிற கலைஞர் ஆர்ப்பரித்து சிரிக்கிறார், கவிஞர்கள் சிரிக்கிறார்கள், ஆடியன்ஸ் ரசித்து சிரிக்கிறார்கள். அதை பார்க்கலாம். இப்போது கூட நீங்க யூடியூப்ல அல்லது பேஸ்புக்ல இருந்தீங்கன்னா அதை போட்டு பார்க்கலாம். கவியரங்க கவிதைகளில் அவர் ஒரு மன்னன். ஏராளமான ஹைக்கூ கவிதைகளில், அவருடைய சின்ன சின்ன தெரிப்புகளில், அதாவது சுருக்கமான சின்ன கவிதைகளில் அவருடைய ஆளுமை வந்து மிக மிக ஆளுமையாக வெளிப்பட்டது. தாலியின் மகத்துவத்தை கணவன் அறிவான், மனைவியும் அறிவாள். இவர்கள் 2 பேரையும் விட மார்வாடி நன்றாக அறிவான் என்று ஒரு கவிதை. எங்கள் ஊரிலே ஒருவர் நகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தார். சட்டமன்ற உறுப்பினராக ஆனார்.
மந்திரியாகவும் உயர்ந்தார். கடைசி வரை அவர் ஆகாதது மனிதனாக மட்டும்தான் என்று ஒரு கவிதை. இப்படி சுருக்கமான கவிதைகளில் மிக அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களை வைக்கக்கூடியவர். ஹைக்கூ கவிதைகளில் அவருடைய ஆளுமை பிரமிக்கத்தக்கது. ஜப்பானுடைய ஹைக்கூ வடிவமான ஹைக்கூ கவிதையை பாரதியார் நமக்கு தமிழில் அறிமுகப்படுத்தினார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஜூனியருடன் எழுதினார். மிக பிரபலமாக இன்றைக்கு நாம் எல்லாம் ஹைக்கூ கவிதைகள் எழுதுவதற்கு அதெல்லாம் காரணம். ஈரோடு தமிழனுடைய ஹைக்கூ தொகுதி, அதில் மிக முக்கியமான ஒரு கவிதை, 10 முறை விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்ற கவிதை. நாம் எத்தனையோ தன்னம்பிக்கை நூல்களை படிக்கலாம், கருத்துக்களை அவையெல்லாம் நமக்கு கட்டுக்கட்டாக தரலாம். ஆனால் அனுபவபூர்வமான ஒரு உண்மையை உங்களுக்கு எளிமையாக சொல்லித் தருவது இந்த கவிதை. 10 முறை விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இனிமேல் நீங்கள் தோல்வியை பார்த்து எதுவும் பயப்பட மாட்டான். ரொம்ப அற்புதமான மற்றொரு ஹைக்கூ கவிதை, பயம் ஊர்ந்து சென்றது. பயம் ஊர்ந்து சென்றது பாம்பு சென்ற தடம் என்ற ஒரு கவிதை. பாம்பு ஊர்ந்து செல்லும், பயம் நமக்கு வரும், மாற்றி போட்டார். அதே போல அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் என்ற நீண்ட கவிதையை நீங்கள் புத்தகத்தில் போய் படித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் அந்த நந்தனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் சமுதாயத்தில் இருக்கிறது. அந்த நெருப்பு இன்னும் அணையவில்லை. அந்த நெருப்பின் மிச்சம் என்னுடைய நெஞ்சில் இருக்கிறது, இந்த எழுத்தில் இருக்கிறது, இந்த நூலில் இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு திரண்டிட வேண்டியது அவசியம் என்பதை குறிக்கிற ஒரு எரிமலை குழம்பை போன்ற கவிதை. இப்படி ஏராளமான கவிதைகளை நான் குறிப்பிட்டு பேச முடியும். அவர்தான் இன்றைக்கு மறைந்து விட்டார். எவ்வளவு நான் பல புத்தகங்களில் பார்க்கிறேன், ஈரோடு தமிழனுடைய அணிந்துரை அவ்வளவு பேருக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், அவர் வெளியிட்ட புத்தகங்களே நூற்றுக்கணக்கான புத்தகங்கள், 100 புத்தகத்தை தாண்டி விட்டது. ஆனால் அவர் எழுதியிருக்கிற அணிந்துரைகள் இன்னும் தொகுக்கப்படவில்லை. அவ்வளவு பேருக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு மனிதராக அவர் இருந்தார் என்பதற்கு கடைசி நாள் வரை, நான் அவருக்கு மறைவிற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலே கவிக்கோ ஆவணப்படத்தை திரையிடப்படுகிறது என்பதை நான் என்னுடைய முகநூலில் வெளியிட்டிருந்தேன். அவருக்கு கூட பர்சனலாக அனுப்பல, அவர் உடம்பு சரியில்லை, அவர் வர முடியாது என்பது என்னால் நான் அனுப்பல, யாருக்குமே அப்படி இல்லை. முகநூலில் வெளியிட்டிருந்தேன், வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவித்திருந்தேன் பொதுவாக குரூப்ல. அந்த நிகழ்ச்சி நடைபெற்றதற்கு பிறகு அந்த படத்தை எல்லாம் பார்த்துவிட்டு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய முகங்களிலும் நான் கவிக்கோவை பார்க்கிறேன் என்று அவருக்கு பின்னூட்டமிட்டிருந்தார். அன்றைக்கு கூட அவர் உடல்நிலை சரியில்லை என்று அவர் நல்லா இருந்தார். வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருந்தது, உடல்ல தசை எலும்பு இவற்றினுடைய வெயிட் குறைஞ்சிட்டு இருந்தது. ஆனால் அவர் வீட்டுக்குள்ள நடமாடிட்டு இருந்தார், போக வர முடியும். முதல் நாள் கூட தெளிவாக தான் பேசுறான். நினைவாற்றலை பற்றி பிரபாகரனும் அதற்கு பிறகு பேசிய ரூஸ்வெல்ட் எல்லாம் சொன்னாங்க. நினைவாற்றல் கடைசி நாள் வரை இருந்தது. அவருக்கு அவர் உடல்ல வயதானதுக்கு பிறகு வருகிற ஏராளமான நோய்கள்ல ஏதோ ஒன்று, வயது மூப்பின் காரணமாக மறைந்தார். அவர் மறைந்ததற்காக நாம் வருத்தப்படலாம், இலக்கிய இழப்பு என்று நாம் கூறலாமே ஒழிய அவர் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால் அந்த நிறைவான வாழ்க்கைக்காக நாம் மகிழ்ச்சியும் அடையலாம். அவருடைய அணிந்துரைகளை பற்றி சொன்னேன். அவ்வளவு பேருக்கு அணிந்துரை கடைசி நாள் வரை இருந்து பின்னூட்டமிட்டிருக்கிறார்னா பாருங்க. அப்படி நிறைவாழ்வு வாழ்ந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானை போலவே அவரும் நிறைவாழ்வு வாழ்ந்தவர் தான். ஈரோடு தமிழனும் ஒரு நிறைவாழ்வு வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு அந்த இருவரும் கவிஞர்களும் மேலுலகத்தில் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்பு இருந்தால் அவர்கள் இந்த கூட்டத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வை நடத்துகின்ற கலைஞர் நகர் இலக்கிய வட்டத்திற்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் கவிஞர் என்ற முறையில் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.